எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம சூரியோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கும் சைட் போஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃபி டு 3Dயில் போயிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு பேஸ் 3D மாடலை வந்து ஜென்ரேட் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல் ஜென்ரேட் ஆயிருச்சு. நெத்தியில ஏன் கருப்பா இருக்குன்னா, நம்ம குடுத்த சோர்ஸ் இமேஜில வந்து முடி வந்து ரொம்ப கீழ வரைக்கும் இருக்கு. அதனால அப்படி இருக்கு. அது பிரச்சனை இல்ல. நம்ம பிளெண்டர்ல வந்துட்டு அத கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல முடி வைக்கும்போது அது தெரியாது. ஸோ, இப்போ நான் அத பிளெண்டர்ல இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அ ஃபி மாடல் வந்து ஃபிளிப் ஆயிருக்கு. அத வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ, இதுதான் வந்து கரெக்ட்டான ஆங்கிள். இப்போ நான் போயிட்டு ஷேடர்ல போயிட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்ப தூக்கிட்டு எமிஷன் போட போறேன். ஏன்னா ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பிளெண்டரோட ஷேடோ வந்து அது மேல விழுந்திருக்கு. அந்த வியூ போர்ட்ல இருக்கிற ஷேடோ. ஸோ, அது நமக்கு தேவையில்ல. ஏன்னா நம்ம ரியலான டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்றோம். ஸோ, அந்த டெக்ஸ்சர்லேயே வந்துட்டு எல்லா ஷேடோலாம் இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம பிளெண்டரோட ஷேடோ வந்து ரிமூவ் பண்றதுக்காக எமிஷன வந்து கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு டெக்ஸ்சர் வந்து அப்டேட் பண்ணணும். இதுக்காக நான் டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கிறேன். ஸோ, டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் தான் நம்ம அந்த சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கரெக்ட்டா வந்திருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல பியர்டு எதுவுமே வந்திருக்காது. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் இமேஜ கொண்டு போயிட்டு அந்த இடத்துல டெக்ஸ்சர் அப்டேட் பண்ணுவோம். ஸோ, இப்போ நான் வந்து ஒரு சைடு போஸ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்சர்க்குள்ள வந்துட்டு இது ஸ்டென்சில்னு மாத்திக்கோங்க. இப்போ வந்து கேன்வாஸ்ல வந்து அந்த இமேஜுமே ஷோ ஆகும். ஸோ, அத வந்து கரெக்ட்டா அலைன் பண்ணிட்டு, நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ, பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டெக்ஸ்சர்ல இருக்கிற அ அந்த இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்சர் வந்து அந்த 3D மாடல் மேல அப்ளை ஆகும். ஸோ, இதே மாரி நான் 2 சைடுமே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த டெக்ஸ்சர பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பெயிண்ட் பண்றனால, ஸோ கலர் வந்து அங்க மிஸ்டேக்கா இருக்கும். அந்த மிஸ்டேக்க வந்துட்டு நம்ம Photoshopல ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்காக நான் வந்து அந்த இமேஜ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ, சேவ் பண்ணிட்டு, இப்போ அந்த இமேஜ வந்து Photoshopல ஓப்பன் பண்ணிட்டு, கலர் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிறலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம டெக்ஸ்சர வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். இத வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, பிளெண்டர்ல வந்து அந்த ஃபேஸோட டெக்ஸ்சர ரீப்ளேஸ் பண்ணிறலாம். இப்ப நான் வந்து மெட்டீரியல் டேப் போயிட்டு, அந்த பேஸ் கலர வந்துட்டு புது டெக்ஸ்சருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த தப்பா கலர் இருந்ததெல்லாம் போயிருச்சு. இப்போ இந்த கிரிதாக்கு மேல பார்த்தீங்கன்னா, முடி வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. நம்ம அத அழிச்சிட்டோம் அந்த இடத்தையும் சேர்த்தி. ஸோ, அத வந்து பழையபடிக்கு மாத்திக்கலாம். ஸோ, அவங்க வந்து அந்த மாஸ்க்க வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணி விட்டுர்றேன். இப்போ இத மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பிளெண்டர்ல போய் பார்ப்போம். இப்போ அப்டேட் பண்ணிருவோம் அத. பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பண்ணணும். ஹேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எடிட் மோட் போயிட்டு, நமக்கு ஹேர் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, எடிட் மோட் போயிட்டேன். இப்போ நான் வந்து நைஃப் டூல் எடுத்துட்டு, அந்த முடியோட அவுட்லைன் ஃபுல்லா நான் அப்படி கட் பண்றேன். ஸோ, இப்போ நான் வந்து டாப்பு, லெஃப்ட், ரைட்ட வந்து தனித்தனியா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டாப்ப மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இப்போ இத வந்து செலக்ஷன வந்து செப்பரேட் பண்ணிறலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு, செப்பரேட் செலக்ஷன் குடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, நம்ம இதே மாரி சைடையும் வந்துட்டு பண்ணணும். ஸோ, அதுக்காக மறுபடியும் நம்ம எடிட் மோட் போய்க்கலாம். ஸோ, டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணா எங்க எங்க கட் பண்ணணும்னு கரெக்ட்டா தெரியும். ஸோ, இப்போ வந்து அதே மாரி சைடையும் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி, அத வந்துட்டு செப்பரேட் செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ, ரைட் கிளிக் பண்ணிட்டு செப்பரேட் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாப்பும், அ சைடும் வந்துட்டு நமக்கு தனித்தனியா வந்துருச்சு. இப்போ வந்து டாப்ல வந்துட்டு நம்ம ஹேர் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ, ஹேர் வந்துட்டு நான் அப்படியே கோம்ப் பண்ணிக்கிறேன். அதே மாரி லெஃப்ட் அண்ட் ரைட்லயும் வந்துட்டு நான் கோம்ப் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ நம்ம ஹேர் பண்ண மாரியே பியர்டுக்கும் பண்ணணும். ஸோ பியர்டு வந்துட்டு நம்ம அந்த ஸ்கின்ன போய் தொட்றக்கூடாது. ஸ்கின்ன தொடாம அந்த பியர்ட மட்டும் கட் பண்ணிக்கலாம். எங்கெங்க முடி வேணுமோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி செப்பரேட் செலக்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டா தாடி இருக்கிற மாரி அத ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில அந்த ரேண்டம் ரஃப்னஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணா அதுக்கு வந்துட்டு ஒரு பிரஷ் ஆட்ட ஒரு ஃபீல் வரும். ஸோ அவ்வளோதான். இதே மாரி உங்களோட ஃபேஸை 3Dல பண்ணணுன்னா மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃபேஸை 3Dல பண்ணுறேன். சாஃப்ட்வேர் லிங்க் வந்துட்டு நான் பழைய வீடியோவில் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா அதில் டுட்டோரியலும் அப்புறம் அந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே இருக்கும்.